சிம்பிளா, ஹெல்தியா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ல நம்ம வாழைப்பூ வடை பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, கசப்பு இல்லாம எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இதில ஃபைபர் வந்து அதிகமா இருக்குது. அதாவது நார்ச்சத்து. இதுக்கு முதல்ல ஒரு 1 கப் கடலை பருப்ப நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இத வந்து ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுருங்க. தண்ணி இருக்கக்கூடாது. இதான் வந்து வாழைப்பூ. வாழைப்பூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் ஏ, சி, இ அதுக்கப்புறம் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வாழைப்பூவோட மேல இருக்கிற ஒரு 4 பாகங்கள் எடுத்துறணும். அதாவது அந்த இதழ்கள், அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்துறணும். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, நம்ம சாஃப்ட்டா இருக்கிற அந்த பூவ தான் எடுக்கணும். ஸோ இதிலிருந்து எடுத்துக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமானது அந்த 2 நார் மாதிரி இருக்கும். அந்த நார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த பூல அதையும் எடுத்துறணும். அதுக்கப்புறம் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நான் செய்ற மாதிரியே நீங்க பாருங்க. ஸோ 2 பார்ட் மகரந்தம், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இலை இருக்கும். இப்போ நம்ம இத வந்து மோர்ல போடணும். மோர்ல போடும்போது அந்த கருப்பாகாம இருக்கும்னு சொல்லுவோம். நீங்க வந்து டைரக்ட்டா அப்படியே எடுத்து போட்டீங்க அப்படின்னா, சீக்கிரம் ப்ரவுன் ஆயிடும். அத தடுக்கணும். அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து அந்த கச்சல்னு சொல்லுவோம். அது வரக்கூடாது அப்படின்னா, மோர்ல தான் நீங்க போடணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் தயிர் ஊத்தி நல்லா தண்ணி ஊத்திட்டீங்கன்னாவே அந்த மோர் ரெடி ஆயிடும். இப்போ மிக்ஸியில ஜீரகம், சோம்பு, கிராம்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய், இல்ல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பெல்லாம் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டு கரகரப்பா அரைச்சுக்கணும். தண்ணி ஊத்தக்கூடாது. இத அரைச்சதுக்கப்புறமா வாழைப்பூவ கட் பண்ணியும் போடலாம். நான் அப்படியே போட்டு ஒரு சுத்து மட்டும் விட்டேன். இதில ஒரு 1/4 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டா, ரன்னியா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா சாஃப்ட்டா இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா தின்னா தட்டியும் போடலாம். இப்போ கொஞ்சம் மாவு தேவைப்படுதுனால, எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நான் மிக்ஸ் பண்றேன். இத வந்து நல்ல சூடான எண்ணெயில போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது வந்து கோலா உருண்டை மாரி பண்ணலாம், பக்கோடா மாதிரி பண்ணலாம். வெங்காயம் எல்லாம் திரும்ப ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு. ஸோ உங்களோட இஷ்டம் தான். நான் இந்த மாரி தட்டி போடுறேன். நல்லா சூடான எண்ணெயில போட்டு கிரிஸ்பியா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்க போட்டதுக்கப்புறம் மீடியம் டூ ஹைலயே வைங்க. ரொம்ப லோல வச்சா அது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது டைரக்ட்டா சாப்பிடலாம். ரச சாதம், தயிர் சாதத்தோட சூப்பரா இருக்கும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்ட 90 இயர்ஸா ரன் பண்றோம். 8000 ரெசிபீஸ் இருக்கு. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாரி செஞ்சு கண்டிப்பா குடுங்க. சாப்பிடுவாங்க.